ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்துல கையை பிடிச்சி இந்த முதல் நாள் ஹல்லேலூயா கர்த்தருடைய சமூகத்தை ஜெபிக்கும்படியா வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷத்தோடு கூட அவர் செய்த நன்மைகளுக்கு அளவே இல்லை. ஆமென். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி நான் முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி அப்படி நாமத்தை உயர்த்தி பாடுவோம். என்னோடு இணைந்து நீங்கள் யாவரும் சந்தோஷத்தோடு தேவ நாமத்தை நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோடு கூட என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். சொல்லுங்க, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தேன், தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தேன், தயவாய் கரம் பிடித்து தூக்கினே. பாடுவோமா? தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தேன், தயவாய் கரம் பிடித்து தூக்கினே. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். பாடுவோமா? எட்டாத உயரத்தில் வைத்த எங்கள் தெய்வமே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். சந்தோஷத்தோடு கூட எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத என் நேசர் நீதனையா என்று சொல்லி நாமத்தை உயர்த்தி பாடுவோமா? என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. சொல்லுங்க, என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல், என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரை முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரை முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன். நல்ல சந்தோஷத்தோடு சொல்லுங்க, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். என்னை என்று நன்மையை நடக்கும் நேசர் நாமத்தை பாடுவோம். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடக்கும் மேய்ப்பர் நீதானையா. சொல்லுங்க, நல்மேய்ப்பரே. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடக்கும் மேய்ப்பர் நீதானையா. நன்மை கிருபையென்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். சொல்லுங்க, ஆண்டவரே, என் ஜீவனால் அவர் நன்மை கிருபையை தொடர்ந்து செய்கிறவரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எல்லா
நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரின் முழுமனதாய் சொந்தரித்தேன். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் சொந்தரித்தேன். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் சொந்தரித்தேன். கைகளை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி 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 ஆண்டவரே, இம்மட்டுமாய் காத்த எங்கள் தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனியும் எங்களை காக்க போகிற எங்கள் யெகோவா ஈரே என்று சொல்லி நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோடு கூட தகப்பன் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஒன்றா இரண்டா அவள் விவரிக்கவே முடியாது ஆண்டவரே. அவ்வளவா எங்கள் வாழ்வில் நீ நன்மைகளை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். முடிந்தது என்ற இந்த அடிப்படை தகப்பனே, அப்போ ஒரு துவக்கத்தை கொடுத்து எங்கள் தெய்வமே நாங்கள் மனதார போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நல்ல எளிமை என்று ஆண்டவரே, உமக்கு நிகரான தெய்வம் இந்த உலகத்துல யாரும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் எல்லாவற்றுக்கும் பாத்திரர் நீர் ஒருவர் மாத்திரம்தான் என்று சொல்லி நம்முடைய தேவனுக்கு நம்ம ஆராதனை செலுத்துவோம். இந்த முதல் நாளிலே தேவனுடைய சமூகத்துல நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட ஹல்லேலூயா அவர் செய்த நன்மைகள் எண்ணி நம்ம அவருக்கு ஆராதனை செலுத்துவோம். நிகரே இல்லாத தேவன் நீர், இணை இல்லாத இனிமை நீர் என்று சொல்லி நாமத்தை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. ஆயுள் முழுவதும் உம்மை உயர்த்திடுவேன், அற்புதமாய் நேசிப்பேன் என்று சொல்லி நல்ல தேவனுக்கு நாம் ஆராதனை செலுத்துவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நிகரே இல்லா தேவன் நீர், இணை இல்லாத இனிமையும் நீர், இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீர். நிகரே இல்லா தேவன் நீர், இணை இல்லாத இனிமையும் நீர், இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீர். கைகளை உயர்த்தி ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. நிகரே இல்லா தேவன் நீர், இணை இல்லாத இனிமையும் நீர், இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீர். ஒரு முறை கூட சொல்லுவோமா? நிகரே இல்லா தேவன் நீர், இணை இல்லாத இனிமையும் நீர், இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீர். கைகளை உயர்த்தி ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர், என் ஜீவ அப்பமும் நீர், சிறையின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீர். சொல்லுவோமா? குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர், எங்கள் ஜீவ அப்பமும் நீர், சிறையின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீர்.
கைகளை உயர்த்தி ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே மரண கூறினை ஒடித்து எழும்பின யுகராஜ சிங்கமே பாதாளத்தின் இரவு கோலினை கைகளில் உடையவரே மரண கூறினை ஒடித்து எழும்பின யுகராஜ சிங்கமே பாதாளத்தின் இரவு கோலினை கைகளில் உடையவரே ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. நல்ல கைகளை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். நன்றி 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 ஆண்டவர், நன்றி அப்பா. நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கூட வந்திருக்கிற அதிகாரிகள் வந்திருக்கிற யாவரும் நம்ம அருகில் இருக்கிற அவரோட கரங்களை பிடித்துக் கொண்டு ஒரு சில விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கலாம். கூட தேவன் உங்களை சுத்திகரிக்கும்படியாக அந்த வேலைகளுக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு குறிப்புகளையும் நமக்கு அதுக்காக கேட்டு ஜெபிக்கலாம். அதிகாலையில் உங்கள் சமூகத்தை தேடாமல் போனதையும் மற்றவர்களுக்காக மன்றாடி செபிக்க மறந்த பாவத்தை மன்னியும் என்று சொல்லி வார்த்தை சொல்லலாம். பாவத்தோடு செபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட தகப்பன ராட்சா ஆண்டவரே, எங்களை சுத்திகரித்துக் கொள்ள முடியாத உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம் ராட்சா. இந்த தேவன் தாமே ராட்சா ஒரு விஷயாக மன்னிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, மற்றவர்களுக்காக செபிக்க மறந்த பாவங்களை இந்த தேவன் ஒரு விஷயம் கூட மன்னித்து எங்களை சுத்திகரிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட தகப்பன ராட்சா ஆண்டவரப்பா, நாங்கள் ஆண்டவரப்பா இனி வரும் நாட்கள் அதிகாலையிலுமை தேட நாமத்தை தொழுது கொள்ள என் தேவனை அனுக்கிரகம் பாராட்டும் நாங்கள் செபிக்கிறோம். தேவ நீர் தாமே ராஜா ஒரு பெரிய காரியம் நடப்பிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என் தேவனை ஒரு விஷயம் கூட சுத்திகரிங்க ஆண்டவரே அப்பா. என் தேவன் தாமே ராஜா எங்களை வழி நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ராஜா, ஸ்தோத்திர ராஜா. அடுத்ததாக கூட தானியேல் 9:5 சொல்லப்பட்டது போல, கர்த்தாவே உடைய வேதத்தை நேசித்து வாசித்து அப்பியாசிக்காத பாவத்தை எனக்கு மன்னித்தலும் சொல்லி ஆண்டவரத்தை கேட்கலாமா? ஆண்டவரே அப்பா, உடைய வேதத்தை ஆண்டவர் அப்பா நேசிக்காத ஆண்டவரப்பா வாசிக்காமல் அதை தியானிக்காமல் போன பாவங்களை தேவனுடைய மன்னிக்க
மன்னித்தருளுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே இந்த வேதத்தை வாசிக்கவும் ஆண்டவரே தியானிக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா அதன்படி நடக்கக்கூடிய கிருபை தாங்க. ஒரு நாட்கள் என் தேவன் தாமே ராஜா. ஆண்டவரே அப்பா இன்னும் அதிகமாக நாங்கள் வேதத்தை வாசித்து ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில அதை நாங்கள் அபியாசம் பண்ணக்கூடிய கிருபை தாங்க. தேவன் தாமே ராஜா எங்களுக்கு ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து அதை நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, துதிக்கிற தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக கூட சபை ஆராதனை ஐக்கியம் ஜபங்களில் பங்கெடுக்காமல் அலட்சியமாக வாழ்ந்த பாவங்களை எனக்கு மன்னியும் என்று சொல்லி கேட்கலாமா? ஆண்டவரே இந்த நாளில் தகப்பனே ராஜா, ஆண்டவரே சபை கூடி வருகிற காரியங்கள் ஐக்கியங்கள் ஆண்டவரப்பா, ஆண்டவரப்பா நாங்கள் தவறவிட்ட காரியங்களை தேவனைகளை ஒரு விசா கூட கழுவி சுத்திகரிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய தவறுகள் எங்களுடைய பாவங்களை தேவன் ஒரு விசாக கழுவுங்க ராஜா. தேவன் தாமே ராஜா நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே சபை கூடி வருகிற காரியங்களிலும் ஐக்கியங்களிலும் நாங்கள் ஆண்டவரப்பா ஆண்டவர் ஒரு நாளும் தவறாத படிக்கு என் தேவன் தாமே ராஜா தொடர்ந்து வரக்கூடிய கிருபை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவன் தாமே ராஜா எங்களுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அடுத்ததாக கூட ஊழியர்கள் மூலமாய் நீ என்னோடு பேசியும் உங்களுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்த பாவத்திற்கு என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்கலாம். ஆண்டவரே அநேக தரம் ஆண்டவரே அப்பா அநேக வார்த்தைகள் மூலமாக உங்களோடு பேசியும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன பாவங்களை மன்னித்தருளுங்க ஆண்டவரே அப்பா. உங்களுடைய வார்த்தை எங்களை நோக்கி வரும் பொழுது ராஜா ஆண்டவரே அந்த வார்த்தை எங்களுக்கு என்று எடுத்துக்கொண்டு அதற்கு அப்படியே கீழ்ப்படியக்கூடிய கிருபை தாங்க ஆண்டவரே அப்பா. இனிவரும் நாட்கள்ல நீ சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ராஜா நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ என் தேவனின் அனுக்கிரகம் பாராட்டும்படி நாங்கள் சுபிக்கிறோம் அப்பா. என் தேவன் தாமே ராஜா ஒரு பெரிய கீழ்ப்படிதல் ஆவினால எங்களை நிரப்பும்படியா நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனின் பேசுகிற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே, நீ ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிற ராஜா. ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு நற்செய்தி அறிவிக்காமல் அசதியாக வாழ்ந்ததால் மன்னிக்க முடியாது நாங்கள் செபிக்கலாமா? ஆண்டவரே இந்த நாளில் கூட தகப்பனே ராஜா அழிந்து போற ஆத்மாக்களுக்காக ஆண்டவரே அப்பா பாரத்தோடு கதறி அழுது செபிக்கிற பிள்ளைகளை மாற்றுங்க. அசதியா இருந்த நாட்களை மன்னிங்க ஆண்டவரே அப்பா. அசதியாக ஆண்டவரே அப்பா அவருடைய வார்த்தை ஆண்டவரே சொல்லாமல் வாழ்ந்த நாட்களை இந்த தேவன் ஒரு விஷயம் கூட மன்னிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இந்த தேவன் தாமே ராஜா ஆண்டவரே அப்பா ஒரு நாட்கள்ல ஒரு தெய்வீக ஆண்டவரே அப்பா ஒரு ஆத்மா பாரத்தை கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா எங்களை ரட்சித்த தேவன் ஆண்டவரே அப்பா இன்னும் அறியாத பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிற பிள்ளைகளை மாற்றுங்க. ஒரு தெய்வீக கிருபை தாமே எங்களை நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிற ராஜா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடாமல் உமக்கு மகிமை கொண்டு வராமல் சுயநலமாய் வாழ்ந்த பாவத்தை மன்னியும் என்று சொல்லி கேட்கலாமா? ஆண்டவரே அப்பா முதலாவது இந்த ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் மறந்து ஆண்டவரே சுயநலமாய் வாழ்ந்த ஆண்டவரே பாவங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே அப்பா. மீண்டுமாக உங்க சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிற ராஜா உங்களுடைய நாமத்தை தேட வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களை ஒரு விஷயாக கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே அப்பா. சுயநலமாய் வாழ்ந்த நாட்கள் போதும் தகப்பனே ராஜா. நாங்கள் ஆண்டவரே மீண்டுமாக உங்க சமூகத்தில் நாங்கள் திரும்பி வந்திருக்கிறோம். என் தேவனங்களை கழுவி சுத்திகரித்து மீண்டுமாக தகப்பனே ராஜா அநேகருக்கு வார்த்தை சொல்லக்கூடிய கிருபைகளை இந்த தேவனுடைய ஏற்படுத்தும் நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, துதிக்கிற தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிற ராஜா. பிரஜாதிகள் முன்பாக சாட்சி இல்லாமல் வாழ்ந்து உமது நாமம் தூஷிக்கும்படி நடந்ததற்காக என்னை மன்னியும் என்று சொல்லி அந்த இடத்துல கேட்கலாமா? ஆண்டவரே இந்த நாளில் கூட தகப்பனே ராஜா உண்மை அறிந்தும் ஆண்டவரே அப்பா பிரஜாதி மத்தியில் சாட்சி இல்லாமல் செய்த ஒரு சில காரியங்களை என் தேவன் மன்னிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய சாட்சியை காத்துக்கொள்ளக்கூடிய கிருபை தாங்க ஆண்டவரே அப்பா. நாங்கள் ஆண்டவரே சத்தியத்தின்படி நடக்கவும் சத்தியத்தின்படி வாழவும் ஆண்டவரே சத்தியத்தை எங்கள் இருதயத்தில் நாங்கள் வைத்து வைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. ஆவிக்குரிய சிந்தனைகளால் எங்களை நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தெய்வீக கிருபை தாமே ராஜா
ராஜா ஆளுகை சென்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரப்பா எங்க சாட்சியை பாதுகாத்து கொள்ளக்கூடிய கிருபை தாங்க. தெய்வீக கரமாண்டவரே நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நீ துதிக்கிறதாச்சு. அடுத்ததாக கூட கர்த்தாவே என் கண்களின் பார்வைகள், நெஞ்சின் நினைவுகள், கையின் கிரியைகள், கால்களின் நடைகளில் உமக்கு பிரியமில்லாதவைகளை செய்ததால் என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு கண்ணின் பார்வைகள், நெஞ்சின் நினைவுகள் ஆண்டவரப்பா நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரப்பா உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரை காணப்படக்கூடிய கிருபை தாங்க. ஆண்டவரப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருந்தால் இந்த தேவன் தாம் ஒரு விஷயம் கூட ராஜா ஆண்டவரப்பா அந்த ஒரு முறையாவது ஆண்டவரப்பா எங்களை ஆண்டவரை கழுவி சுத்திகரிங்க. அந்த தெய்வீக ரத்தம் தாங்க ராஜா எங்களுடைய பாவங்கள் கழுவி ஆண்டவரப்பா எங்களை தூய்மையாக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா துதிக்கிற தகப்பனே தேவன் தாமே பெரிய காரியங்கள் செய்கிற கிருபைக்கா நன்றி சுதகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்க துதிக்கிறோமப்பா. ஆவியானவரே என்னை ஆராய்ந்து என்னை சோதித்து வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும் என்று சொல்லி கேட்கலாமா? ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரை ஆராய்ந்து பாருங்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே உங்களுக்கு வேதனை உண்டாக்குற காரியங்கள் என்னிடத்தில் இருக்குமான இந்த தேவன் தாமே ராஜா முற்றிலுமாக எடுத்து போடுங்க. ஆண்டவரே நித்திய வழியில் நடக்கிற பிள்ளைகளாங்களே மாற்றுங்க ராஜா. நித்தியத்தை நோக்கி போகிற நாங்கள் ஆண்டவரே நித்திய பாதையை ஆண்டவரப்பா நாங்கள் பற்றி கொண்டு ராஜா வருகிற பிள்ளையாக மாற்றுங்க. ஆண்டவரப்பா தேவன் தாமே ராஜா இல்லை வழி நடத்த முடிய நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரப்பா என் தேவன் தாமே ராஜா உனக்கு பிரியமுள்ள காரியங்கள் செய்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்ற முடிய நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, துதிக்கிற ராஜா. அடுத்தாக கூட இயேசுவே உமது கிருபையின்படி எனக்கு இருந்தும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரின்னு சொல்லி கேட்கலாமா? ஆண்டவரே அப்பா உங்களுடைய கிருபையின்படி ஆண்டவரை எங்களுக்கு இறங்குங்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே எங்களுடைய மீறுதல்கள் நீங்க எங்களை சுத்திகரிங்க ராஜா. இந்த தெய்வீக கரம் ஆண்டவரப்பா எங்களை ஒரு விஷயம் கூட கழுவி சுத்திகரிக்கட்டும் ராஜா. நாங்கள் செய்த ஆண்டவரப்பா அறிந்தோ அறியாமலோ செய்த எல்லா பாவங்களையும் ஆண்டவரை மீறுதல்களையும் என் தேவன் தாமே ராஜா அப்பா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அப்பா கழுவி சுத்திகரிங்க. எங்களை ஒரு நீதிமான்களாய் மாற்றி முடிய நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரப்பா. என் தேவன் தாமே ராஜா இந்த கால வேளையில கூட தகப்பனே எங்களை கழுவி சுத்திகரித்ததுக்காக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கலாமா? ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களை ஒரு விஷயமாக கூட கழுவி சுத்திகரித்து உங்களுடைய பிள்ளையாக மாற்றுவதற்காக நன்றி. இந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீ ஸ்தோத்தரிக்கிற ராஜா, துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் செபத்தை கேட்ட கிருபைகளுக்காக நன்றி சுதகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. எங்கள் அதிகமான நேசத்தின் தன்மையின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த காலவெளியில கூட தகப்பனே ராஜா ஆண்டவரே அப்பா எங்களை சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய கிருபை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில கூட தகப்பனுடைய வார்த்தை கேட்க போகிறோம். போலகளை மறைத்து வெளிப்படுங்க ஆண்டவரே. சத்திய வார்த்தையினால் எங்களை பலனடையக்கூடிய கிருபை திரும்ப நாங்கள் சுபிக்கிறோம். தாழ்த்துகிறவரும் இயேசுவின் நாமத்தை சுபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெப நாட்களிலே ஆண்டவர் குடும்பங்களை குறித்த ஒரு பாரத்தை எனக்கு கொடுத்தார். ஏன்னா நிறைய உலகம் முழுவதும் இருக்கிற குடும்பங்களிலே பல பிரச்சனைகளை சத்துரு கொண்டு வருவதை நாம் பார்க்கும் பொழுது குடும்பங்களை குறித்த போதனைகளை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். இது ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங்காகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். திருமணத்துக்கு முன்பு நம்ம ஆலோசனையாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். எல்லா வகையிலும் இது குடும்பங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த போதனைகளை கொடுத்து கொண்டு வருகிறோம். ஆகவே நிச்சயமாக இந்த நாட்களிலே இந்த வருடம் நிறைய குடும்பங்களிலே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. சரி, நம்ம செய்தி போவதற்கு முன்பாக பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து இந்த ஜெப நாட்களில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம எல்லாரும் ஒருவரை பார்த்து ஒருவர் சொல்லுவோம். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நம்முடைய தேசத்துக்கும் க்ஷேமத்தை கொடுப்பார். எல்லாரும் க்ஷேமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 18:22. அதுல அருமையான ஒரு வார்த்தையை கர்த்தர்
பையன்களுக்கு, அதாவது வாலிபர்களுக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள் 18:22. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்கிறான். ஆமென். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். அப்படி சரியான மனைவியை கண்டடைகிறவன் கர்த்தரிடமிருந்து தயையை பெற்றுக் கொள்கிறான். இது அப்படியே மாற்றி சொல்லுங்க. நல்ல மனைவி ஒருவனுக்கு அமையவில்லை என்றால் அவனுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? கர்த்தருடைய தயவு இல்லை. அப்போ நல்ல மனைவி அமைந்தால் கர்த்தருடைய தயவு அந்த மனிதனுக்கு இருக்கிறது. ஏனென்றால் நிறைய குடும்பங்கள், நிறைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது, ஊழியர்கள் வாழ்க்கையில கூட கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல ஊழியம் செய்து, கல்யாணத்துக்கு முன்னாடி கர்த்தருக்காக பிரகாசித்த வாலிப ஊழியர்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஊழியமே இல்லாமல் போன அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். காரணம் என்னன்னா, இந்த திருமண நேரத்துல தேவனுடைய சித்தத்தை அறிந்து கல்யாணத்தை பண்ணாம, வர மனைவி எனக்கு கார் கொண்டு வருவாளா, எனக்கு வசதியான ஒரு மனைவி அமைவாளான்னு சொல்லி உலக பிரகாரமான காரியங்களை பார்த்து திருமணம் செய்யும் பொழுது நிறைய ஊழியர்களுடைய வாழ்க்கை கூட திருமணத்துக்கு பின்பு அது ஊழியமே இல்லாமல் போய்விடுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஒரு நல்ல மனைவி ஒரு புருஷனுக்கு அமைகிறான் என்றால் அது கர்த்தருடைய தயை என்று வேதம் சொல்கிறது. சரி, இப்போ நம்ம இன்னைக்கு கேள்வி, ஒரு கிறிஸ்தவ பையன் தன் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க எப்படிப்பட்ட குணத்தை ஒரு பெண்ணிடத்தில் அவன் பார்க்க வேண்டும்? நான் நேற்று பெண்களுக்கு சொன்னது போல, ஆண்களுக்கு சொன்னது போல, இன்னைக்கு பெண்களுக்கு 10 குணங்கள் வேகமா நான் சொல்றேன், நேரம் குறைவா இருக்கிறது. அந்த 10 குணங்கள்ல ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய குணங்கள் 5, இருக்கக்கூடாத குணங்கள் 5. வேகமா நம்ம அதை பார்க்கலாம். கொஞ்சம் இந்த வால்யூமை கொஞ்சம் லைட்டா ரெடியூஸ் பண்ணுவா. என்னுடைய வால்யூம் கொஞ்சம் லைட்டா ரெடியூஸ் பண்ணுங்க. இருக்க வேண்டிய 5 குணங்கள். முதல்ல பெண் பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 3 C's நம்ம பார்ப்போம் இல்லையா? முதல்ல பொண்ணு நல்லா கலரா இருக்கிறாளா, அதுவும் இப்ப இருக்கிற பசங்க சொன்னா ரத்தம் வர மாதிரி இருக்கணுமா, கலரா இருக்கிறாளா. ரெண்டாவது நம்ம ஜாதி தானா. மூணாவது கொஞ்சம் லைட்டா கரெக்டா பேலன்ஸ் பண்ணுங்க, நம்ம ஜாதி தானா. மூணாவது தேர்ட் C கேஷ். பொண்ணு நிறைய வரதட்சணை கொண்டு வருவாளா, நகை 100 பவுன். நீங்க நாகர்கோவில் சைட்லாம் போனீங்கன்னா 100 பவுனுக்கு கீழே போட மாட்டாங்க. நீங்க பொண்ணு எடுக்கிறதா இருந்தா நாகர்கோவில போய் எடுங்க, நிறைய கிடைக்கும். சோ இப்படி இததான் முதல்ல பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு பெண்ணை நீங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது, ஒரு வாலிப பையன் தனக்கு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது, அதுவும் விசேஷமாக கிறிஸ்தவ குடும்பத்தில் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது முதல்ல அவர்கள் பார்க்க வேண்டிய விஷயம், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பெண்ணா, அந்த பெண் கர்த்தருக்கு பயப்படுகிறவளா என்பதை தான் முதல்ல பார்க்க வேண்டும். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 30வது வசனத்திலே அருமையாக வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 31:30. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். நல்ல கவனிங்க. நீ கல்யாணம் பண்ணும் பொழுது அழகான பொண்ணு, சௌந்தரியமான ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி நீ பார்க்கலாம். ஆனா சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. ஏன்னா நிறைய பெண்கள் மேக்கப் போட்டு ஏமாத்துறாங்க. அதனால நீ அழக பாத்தீங்கன்னா ஏமாந்துருவ. மேக்கப் கலைஞ்சதுன்னா பொண்ணு அப்புறம் முகமே வேற மாதிரி இருக்கும். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, ஏமாற்றக்கூடியது. அழகும் வீண். அந்த அழகு ரொம்ப நாள் இருக்க போறது இல்லை இல்லையா? ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே அழகு போய்விடும். அப்ப இந்த அழகை பார்த்து, மேக்கப்பை பார்த்து நீ பொண்ணு பாத்தீங்கன்னா ஏமாந்துருவப்பா. நீ ஒரு பெண்ணிடத்தில் பார்க்க வேண்டிய முதலாவது விஷயம் என்ன? தொடர்ந்து அந்த வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது முதல்ல என்ன பார்க்கணும்? அவள் கர்த்தருக்கு பயப்படுகிறவளா. நான் நேற்று சொன்னது போல ஒரு மாப்பிள்ளையை பார்க்கும் பொழுதும் அதுதான் நம்ம முதல்ல வைக்கணும். அப்ப கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு பெண்ணாக இருக்கிறாளா? சர்ச்சைக்கு போறது மாத்திரம் போதாது, அல்லது திருவிருந்து எடுக்கிறது மாத்திரம் போதாது, ஞானஸ்தானம் எடுக்கிறது மாத்திரம் போதாது. கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் வசனத்தின்படி வாழ்கிறாளா? வேதத்தை வாசித்து அந்த வேதத்தின்படி தன் வாழ்க்கை அமைக்கிறாளா? இதெல்லாம் நம்ம கவனித்து பார்க்க வேண்டும். அப்ப முதலாவதாக ஒரு பெண்ணிடத்தில் நாம் பார்க்க வேண்டியது கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பெண்ணா. இரண்டாவதாக, திருமணத்துக்கு நீங்க உங்க பையனுக்கு பெண் பார்க்கும் பொழுது
அல்லது ஒரு வாலிப பையன் தன்னுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணும்பொழுது பார்க்க வேண்டிய இரண்டாவது குணம், குணமுள்ள ஒரு பெண்ணா, நல்ல குணமுள்ள ஒரு பெண்ணா அப்படின்றத இரண்டாவது பார்க்கணும். நீதிமொழிகள் 31:10 நாம் இதை குறித்து பார்க்க முடியும். நம்ம கணவருக்கு நல்ல குணமுள்ள ஒரு மனைவியாய் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். வாலிப பிள்ளைகள், ஒருவேளை உங்ககிட்ட நல்ல குணங்கள் இல்லைன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அதை வளர்த்து கொள்ளணும். என்னென்ன குணங்கள் வேண்டும் அப்படின்னு போனீங்கன்னா ஆவியின் கனிகளுக்கு போயிட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். ஆவியின் கனிகள் உங்களுக்குள் இருக்கும் என்றால் நல்ல குணங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம். அப்ப கிறிஸ்துவை போன்ற குணமுள்ள ஒரு பெண்ணாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவை போன்ற குணம்னா 2 குணம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாழ்மையும் மனத்தாழ்மையும் சாந்தமும் உடையவளாய் காணப்பட்டார். பக்கத்துல உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, முதல்ல சாந்தம் இருக்கணும், கோபக்காரியா இருக்கக்கூடாது. பின்னாடி நான் அதை குறித்து சொல்லுவேன். இரண்டாவது மனத்தாழ்மை இருக்கணும், பெருமை பிடிச்சவளா இருக்கக்கூடாது. எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளவு நகை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்ற பெருமை இருக்கக்கூடாது. ஒரு பெண் குணசாலியாக காணப்பட வேண்டும். மூன்றாவதாக, முதல்ல கர்த்தரை பயப்படுகிற பயம், இரண்டாவது குணமுள்ள ஒரு பெண்ணா இருக்கணும். மூன்றாவது, ஒரு வீட்டிலே பையனுக்கு பெண் பார்க்கும் பொழுது அந்த பெண்ணிடத்தில் பார்க்க வேண்டியது புத்தி உள்ள ஒரு பெண்ணா, புத்திசாலியா, அறிவுள்ளவளா அப்படின்றத பார்க்க வேண்டும். நீதிமொழிகள் 19:14 நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 19:14 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு பையனுக்கு ஒரு அப்பா வீடு கட்டி கொடுக்கலாம், சொத்து சேர்த்து வைக்கலாம். பிதாக்கள் இதைத்தான் சுதந்திரமாக பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். ஆனால் புத்தியுள்ள மனைவியோ, புத்தியுள்ள ஒரு ஞானமுள்ள அறிவுள்ள ஒரு மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. கர்த்தர் அருளும் ஈவு. கையில் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொத்து சேர்த்து வைக்கலாம், வீடு கட்டி கொடுக்கலாம். ஆனா நல்ல மனைவி அமைவது கர்த்தர் அருள்கிற ஈவு. அல்லேலூயா. நல்ல மனைவி அமையலன்னா சொத்து இருந்து பிரயோஜனம் இருக்குதா? பெரிய பங்களா கட்டி கொடுக்கலாம் உங்க பையனுக்கு, ஆனா வர்ற பொண்ணு சண்டைக்காரியா இருந்தா அந்த பங்களாவில் நிம்மதி இருக்குமா? நிம்மதி இருக்காது. அப்போ புத்தியுள்ள ஒரு பெண்ணாக அவள் காணப்படணும். நிறைய வசனங்கள் நீதிமொழிகள்ல 31:26 புத்தியுள்ள பெண் என்ன பண்ணுவா? நீதிமொழி 31:26 தன் வாயை ஞானமிழந்து திறக்கிறாள். அவள் வாய் திறந்தாலே வார்த்தைகள் ஞானமுள்ள வார்த்தைகளா வருமா? புத்தியுள்ள ஒரு பெண் வாய் திறந்தாலே ஞானமுள்ள வார்த்தைகள் வருமா? அவ பேசும்பொழுதே ஞானமாய் பேசுவாளாம். அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கும்? அடுத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தயையுள்ள போதகம், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவ பிள்ளைகளுக்கோ கணவருக்கோ ஆலோசனை கொடுக்கும் பொழுது ரொம்ப தயையுள்ள ஒரு போதகமாக அது காணப்படுமா. அந்த இடத்திலே ஞானம் விளங்க அவள் பேசுவாளாம். நம்ம நேற்று கூட பார்த்தோம், நாபாலின் மனைவி ஆகிய அபிகாயில். நாபால் பைத்தியக்காரனா இருக்கிறான். ஆனா அவனுடைய மனைவி அபிகாயில் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஞானம் உள்ளவளா இருக்கிறார். தன்னுடைய புருஷனை தாவீது கொல்ல வருகிறான் என்று கேள்விப்பட்டவுடன் புத்திசாலித்தனமாக தாவீதுக்கு நிறைய பரிசு பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு நேரா போய் தாவீது இடத்துல பேசி அவனுடைய மனதை மாற்றி தன்னுடைய குடும்பத்தை அவள் காப்பாற்றுகிறாள். அப்போ நல்ல ஞானமுள்ள பெண் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அவள் முயற்சி எடுப்பாளே தவிர பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே இருக்க மாட்டா. குடும்பத்திலே அவள் பேசும்பொழுது ஞானம் உள்ளவளாக பேசுவாள். இன்னொரு வசனம் நமக்கு தெரியும், நீதிமொழிகள் 14:1 எல்லாருக்கும் மனப்படமாய் தெரிந்த வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத பெண்ணோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். சொந்த கைகளினால் தன் குடும்பத்தை இடித்து போட்டு விடுகிறாள். அப்போ புத்தி ஞானம் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நீங்க பாருங்க. அதனால பெண் பார்க்கும் பொழுது ஞானமுள்ள ஒரு பெண்ணா புத்தி உள்ள ஒரு பெண்ணா என்பதை பார்க்க வேண்டும். நான்காவதாக, ஒரு பையனுக்கு பெண் பார்க்கும் பொழுது பெண்ணிடத்தில் பார்க்க வேண்டிய நான்காவது ரொம்ப முக்கியமான குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொறுப்புள்ள ஒரு பெண்ணா, குடும்பத்திலே பொறுப்பா இருக்கிறாளா அல்லது பொறுப்பு இல்லாம இருக்கிறாளா அப்படின்றத நீங்க கவனிக்கணும். நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல குணசாலியான ஸ்திரியை குறித்து பெரிய லிஸ்டே வருது. இப்ப நம்ம அதுக்குள்ள போனோம்னா லேட் ஆயிடும். நீங்க வீட்டுக்கு போய் அதை வாசிங்க. அந்த குணசாலியான ஸ்திரீ இடத்தில் காணப்படுகிற மிக முக்கியமான ஒரு விஷயம் நீதிமொழிகள்
31:27 நம்ம பார்க்கிறோம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல், ஒரு பெண் சோம்பலின் அப்பத்தை புசி, அதாவது சோம்பேறியா இருந்து அவ சோம்பலின் அப்பத்தை சாப்பிடுகிறவளாக இல்லாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று வீட்டை நிர்வகிப்பதில் கண்ணோக்கமாய் இருக்கிறாள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? புருஷன் வெளியில போய் சம்பாதித்து பணத்தை கொண்டு வருவது புருஷனுடைய வேலை. புருஷன் கொடுக்கிற பணத்திலே குடும்பத்தை நிர்வாகம் பண்ணி வீட்டை பொறுப்பாய் வைத்திருப்பது மனைவியுடைய வேலையா இருக்கிறது. அல்லேலூயா. பெண்கள் குடும்பத்தை வீட்டை பொறுப்பாய் கவனிக்க வேண்டும். நீங்க பொண்ணு பார்க்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள போகும்போது வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. வீடு ஒட்டடை பிடிச்சு, ஹால் எல்லாம் குப்பை சேர்ந்து, அழுக்கு துணி அங்கே இருந்து, டைனிங் டேபிள்ல பாத்திரங்களும் அதுவும் சுத்தம் இல்லாம, கிச்சன்ல போய் பாருங்க. பொண்ணு பார்க்கும்போது முதல்ல ஹாலை பார்க்கறதோட எங்க போய் பாருங்க, கிச்சன்ல போய் பாத்தீங்கன்னா அந்த வீட்டு பொண்ணு எப்படிப்பட்டவன் சொல்லி நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். பொறுப்பு இல்லாதவளா இருந்தால் கிச்சனை சுத்தமா வச்சிருக்க மாட்டா, வீட்டை பெருக்கி சுத்தமா வச்சிருக்க மாட்டா, வீடு அழுக்காக இருக்கும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த பொண்ணு பொறுப்பு இல்லாத பொண்ணு, இது குடும்பத்துக்கு உதவாது அப்படின்றத நீங்க தெரிந்து கொள்ளலாம். அதே போல பாத்ரூம்குள்ளேயும் போய் பாருங்க. நீங்க போன உடனே சர்வன்னு வழுக்கிட்டு போகுது அப்படின்னா பாத்ரூம் அழுக்கா இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கிற பொண்ணு பொறுப்பற்றவள் அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளலாம். அப்போ ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு பொண்ணு பொறுப்பானவளா, வீட்டை நல்லா வச்சிருக்கிறாளா, வீடு சுத்தமா இருக்குதா அப்படின்றத பாத்தீங்கன்னாவே அந்த பொண்ணு எப்படிப்பட்டவள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே பெண் பார்க்கும் பொழுது இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க நினைக்கலாம், ஆனா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ பொறுப்பான பெண்ணா அப்படின்றத அறிந்து கொள்ள இன்னொரு வழி இருக்கிறது. அவ வேலை செய்யற இடத்துல விசாரிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும். அவ வேலையில பொறுப்பா இருக்கிறான்னா தன் வீட்டிலும் எப்படி இருப்பாள், பொறுப்பா இருப்பாள். வேலையில ஓபி அடிக்கிறா அப்படின்னா வீட்டுல எப்படி இருப்பா? நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நாம எப்படி இருக்கிறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லி. ரைட், இது வரைக்கும் எப்படி இருக்கிறீங்களோ, ஆனா இந்த போதனையில கேட்டப்புறம் நீங்க என்ன செய்யணும், மாறிடணும். சகோதரிகள் மாறிடணும். தம்பிமாரெல்லாம் நேத்து மாறிட்டீங்களா? மாறிக்கிட்டே இருக்கிறோம். ரைட், சரி. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டப்புறம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதத்தில் நம்ம மாறிடணும். ஐந்தாவதாக நீங்கள் பெண் பார்க்கும் பொழுது பெண்ணிடத்தில் பார்க்க வேண்டிய ஐந்தாவது குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மை உள்ளவளா. ரொம்ப முக்கியம். அவள் உண்மை உள்ளவளா, அவள் ஃபெய்த்ஃபுல்லான ஒரு பெண்ணா அப்படின்றத பார்க்கணும். புதிய ஏற்பாட்டிலே 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனத்துல பெண்களுக்கு இருக்க வேண்டிய நற்குணங்களை குறித்து பவுல் எழுதும் பொழுது இதுல ரொம்ப முக்கியமாக இந்த விஷயத்தை அவர் எழுதுகிறார். 3:11 வாசிங்க பார்க்கலாம். அன்றியும் 3:11 1 தீமோத்தேயு 3:11 அந்தபடியே ஸ்திரீகளும் அந்தபடியே பெண்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும், நல்ல கவனிங்க, அந்த லிஸ்ட கவனிங்க, நல்ல ஒழுக்கமுடையவர்களாகவும் அவதூறு பண்றவன் அடுத்தவங்களை குறித்து அங்கேயும் இங்கேயும் சொல்லிக்கொண்டு அவதூறு பண்ணாதவர்களாகவும், புத்தி உள்ளவர்களும், பெண்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும், எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கணும். வார்த்தையில உண்மையா இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல உண்மையா இருக்கணும். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து முடிப்பதில் உண்மையா இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக கொடுப்பதில் உண்மையாக இருக்கணும். அப்படியே போயிட்டே இருக்கலாம். அப்போ நல்ல ஒரு உண்மையுள்ள ஒரு பெண்ணாக அவள் இருக்கிறாளா, குடும்பத்துக்கும் சபைக்கும் அவள் உண்மை உள்ளவளாக இருக்கிறாளா அப்படின்றத ஆராய்ந்து பார்த்து அதன் பின்பு நீங்க அந்த பெண் குடும்பத்துக்கு ஏற்றவளா என்பதை முடிவு பண்ணலாம். சரியா? 5 குணங்கள் பார்த்தோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த 5 குணங்களையும் இனிமே பார்த்து செய்யுங்க. ஆமா. அடுத்து இருக்க வேண்டிய குணங்களை பார்த்துட்டோம். ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடாத 5 குணங்கள். நமக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமா போவோம். நீங்க பெண் பார்க்கும் பொழுது, வாலிப பையன் தனக்கு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணும் பொழுது இந்த 5 குணங்கள் அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடாது. இந்த கேரக்டர் இருந்தா உனக்கு குடும்பத்திலே பிரச்சனைகள் உருவாயிட்டே இருக்கும். அதுல முதலாவது ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடாத குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவ சண்டைக்காரியாக இருக்கக்கூடாது. சில பெண்கள் சொல்லுவாங்க, நானா வம்புக்கு போக மாட்டேன் பாஸ்டர், ஆனா வந்த சண்டைய விட மாட்டேன். நீங்க நான் சொல்றது முன்னாடியே முடிச்சிட்டீங்க. சண்டைக்காரியா இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 21:9
அவர் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. சண்டைக்காரியோடு பெரிய வீட்டில் குடியிருப்பதை ஒரு பார்க்கிறோம். பெரிய பங்களாவில வாழ்வதை விட வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். வீட்டுல பரண மேல போய் தூங்குறது நல்லது. எவ்வளவு பெரிய பங்களா இருந்தாலும் வர மனைவி சண்டைக்காரியா வந்துட்டா அந்த பையன் லைஃப்ல என்ன இருக்காது, நிம்மதி இருக்காது. அதனால வாலிப மகனே, சண்டைக்காரியா பார்த்து கல்யாணம் பண்ணாத. பிரச்சனை வந்தாலும் உடனே சால்வ் பண்ற ஒரு பெண்ணா இருக்க வேண்டும். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். நான் இந்த கோபம்ன்ற டாபிக் உள்ள போனா ரொம்ப டைம் எடுத்துரும். கோபம் 3 விதங்கள்ல பெண்கள் வெளிப்படுத்தக்கூடாது. முதலாவது, கோபம் வரும் பொழுது பொருட்களை போட்டு உடைக்க கூடாது. இரண்டாவது, சில பெண்கள் கோபம் வந்தா கதவை போட்டு டம்முன்னு என்ன பண்ணுவாங்க, போட்டு உடைப்பாங்க. அது என்ன, கதவு அழுவும், அடிப்பாவி நான் என்ன அடி பண்ணேன், உனக்கும் புருஷனுக்கும் பிரச்சனைனா என்ன ஏண்டி அடிக்கிறேன்னு அது அழுவும். பொருட்களை போட்டு உடைக்க கூடாது. ரெண்டாவது, கோபம் வந்தால் கத்தக்கூடாது. 4 தெரு கேட்கிற மாதிரி கத்தக்கூடாது. குடும்ப சண்டை குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கணும். 4 பேருக்கு தெரிகிற விதத்தில் சத்தம் போட்டு சண்டை போடக்கூடாது. மூன்றாவது, கோபம் வந்தாலும் சாப்பிடாம இருக்கக்கூடாது. சில பெண்களுக்கு கோபம் வந்துட்டா 3 நாள் சாப்பிட மாட்டாங்க, அப்படியே கவுந்தடிச்சு படுத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இது குடும்பத்துக்கு உதவாது. பெண்கள் கோபக்காரிகளா இருக்கக்கூடாது, சண்டைக்காரிகளா இருக்கக்கூடாது. அமைதலும் சாந்தமும் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு சண்டைக்காரி குடும்பத்துக்கு அமைந்து விட்டால் அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. நிறைய பேர் யோசிக்கிறீங்க, நானும் அப்படிதான் இருக்கிறேனோ? அப்படி இருந்தீங்கன்னா மாத்திடுங்க, சரியா? இரண்டாவது, பெண் பார்க்கும் பொழுது அவளிடத்தில் இருக்கக்கூடாத குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெற்றோருக்கு அடங்காதவளா இருந்தா அவளை நீங்க ஏற்று குடும்பத்துக்கு கொண்டு வராதீங்க. தாய் தகப்பனுக்கு அடங்காத பெண் தன் புருஷனுக்கும் அடங்க மாட்டாள். புரியுதா உங்களுக்கு? அடங்காதவளாக அவள் இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 11வது வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 7:11. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. வாயாடியா இருக்கிற பெண்ணா இருக்கிறாள், அடங்காதவளா இருக்கிறாள், அவள் கால் வீட்டுல நிக்காது என்று அந்த குணமற்ற பெண்ணை குறித்து இங்க நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். அப்ப அடங்காத ஒரு பெண்ணாக அவள் இருப்பாள் என்றால், அப்பா அம்மாவுக்கு அவள் அடங்கலைன்னா தன்னுடைய கணவனுக்கும் அவள் அடங்க மாட்டாள். அதனால இதெல்லாம் பார்க்கணும். நீங்க அந்த பொண்ணு பணம் வச்சிருக்கிறாளா, நகை வச்சிருக்கிறாளா அப்படின்றது மாத்திரம் பார்க்காதீங்க. பொண்ணு கலரா இருக்கிறாளா மாத்திரம் பார்க்காதீங்க. அவ தாய் தகப்பனுக்கு அடங்குகிறவளா இருக்கிறாளா, அப்பா அம்மாவை ரெஸ்பெக்ட் பண்றாளா, கீழ்படுகிறாளா அப்படின்றத பாருங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி தன் தாய் தகப்பனுக்கு அவள் என்ன செய்கிறாளோ, கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னுடைய புருஷனுக்கும் அப்படியே செய்வாள். அப்ப அடங்குகிறவளாக, பெரியவங்களை ரெஸ்பெக்ட் பண்றவங்களாக காணப்படணும். பெரியவங்களை ரெஸ்பெக்ட் பண்றாளா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க பொண்ணு பார்க்க போகும் பொழுது அவ பெரியவங்க உள்ள நுழையும் போது என்ன பண்ணணும்? எழுந்து நின்று ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். வாங்க அப்படின்னு சொல்லி வாய் நிறைய கூப்பிடணும். அதை விட்டுட்டு செல்போனை நோண்டிட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருந்தா புரிஞ்சுக்கலாம், இது அடங்காத கேஸு. The first impression is the best impression. வாலிப பெண்களுக்கு நான் சொல்றேன், உங்க வீட்டுல பெரியவங்க வரும்பொழுது எழுந்து நின்று கரம் கோர்த்து ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கன்னு சொல்லி கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட என்ன பண்ணணும்? வெல்கம் பண்ணணும். வாங்க, எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி விசாரிக்கணும். அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும். நல்ல பெண்களா இருந்தா காஃபி கூட கொடுப்பீங்க. அது வேற ஆள பாருங்க பாஸ் அப்படின்றீங்களா? சோ இதெல்லாம் நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானே சொல்லி, ஆனா இதுதான் லைஃப்ல ரொம்ப முக்கியம். பெற்றோர்கள் உங்க பெண் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். உங்க வீட்டுக்கு கெஸ்ட்டுங்க வந்தால், பெரிய வயசுல பெரியவங்க வந்தா எழுந்து நிக்கணும். நான் பாஸ்டா இருந்தாலும் என்னை விட வயசுல பெரியவங்க வந்தா நான் எழுந்து நின்று அவங்களை ரெஸ்பெக்ட் பண்றது வழக்கம். ஏன்னா வயதில் மூத்தவர்களுக்கு முன்பாக எழுந்து நின்று அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றது வேதம் சொல்லி கொடுக்கிற ஒரு ஒழுங்கு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அத கரெக்டா செய்யறாங்களா, அவங்க பெரியவங்களை ரெஸ்பெக்ட் பண்றாங்களா, பெற்றோருக்கு அடங்குகிறார்களா என்பதை பார்க்க வேண்டும். மூன்றாவது, மரியாதை தெரியாதவளாக இருந்தால் எச்சரிக்கையாக இருங்கள். ரெஸ்பெக்ட், மற்றவங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்களா இருந்தால்
ஜாக்கிரதையாக இருங்க. நான் இப்ப சொன்னது எல்லாமே அதுல வருகிறது. ஆதியாகமம் 31:35 ராகேலுடைய அப்பா ராகேலுடைய கூடாரத்துக்குள்ள வருகிறார். அப்போ ராகேல் என்ன பண்றார்? அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். வாசிங்க பார்க்கலாம். அவள் தன் தகப்பனை நோக்கி, என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக, அப்பா நீங்க என் ஆண்டவனே அப்படின்னு சொல்லி அப்பாவை ரெஸ்பெக்ட் பண்றார். என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக நான் எழுந்திராததை குறித்து நீங்க என் கூடாரத்துக்குள்ள வரும் பொழுது நான் எழுந்து நிக்காததை குறித்து கோபம் கொள்ள வேண்டாம். என் மேல கோபப்படாதீங்க. அடுத்து ஏன் நான் எழுந்து நிக்கல அப்படின்னா, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றார். போதும், நான் 3 வீட்டு விளக்காக இருக்கிறேன், 3 நாள் தள்ளி போயிருக்கிறேன், அதனால நான் எழுந்திருக்க முடியல, என் மேல கோவப்படாதீங்கப்பான்னு சொல்லி அவள் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த நாட்களில் அப்பானாலுமே பிள்ளைங்க மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. அப்பா வீட்டுக்குள்ள வந்தாருன்னா பிள்ளைங்க எழுந்து நின்று வெல்கம் பண்ணிருக்கிறாங்க, அப்பாவுக்கு மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. அதனால்தான் ராகேல் சொல்றார், நான் எழுந்து நிக்கல, கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவள் பேசுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு பெண் மரியாதை தெரியாதவளாக இருந்தால் அவள் குடும்பத்துக்கு ஏற்றவள் அல்ல. மற்றவர்களுக்குள்ள ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுகிறாளா? வீட்டுக்கு வருகிறவளை உபசரிக்கிறாளா? தன் தாய் தகப்பனுக்கு அவ மரியாதை கொடுக்கிறாளா என்பதை பார்க்க வேண்டும். 4வதாக ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடாத 4வது குணம் ஊதாரித்தனமாக வாழ்பவளாக இருக்கக்கூடாது. ஊதாரித்தனம், அதாவது ஆடம்பரமான வாழ்க்கை விரும்புகிறவளாக அவள் காணப்படக்கூடாது. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனத்திலே அருமையாக பவுல் ஒரு வார்த்தை சொல்கிறார். 1 தீமோத்தேயு 5:6 வாசியங்கள். சுகபோகமாய் வாழ்கிறவள், அதாவது சுகபோகமா வாழணும், ஆடம்பரமா வாழணும், தாம்பிகமா வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் சுகபோகமாய் வாழ்கிறவளா இருந்தால் உயிரோடே செத்தவள், அவள் உயிரோடு செத்தவள். அதாவது அவ பேருக்கு ஒரு பெண்ணாக வாழலாம், ஆனா தன்னுடைய புருஷனிடத்தில் சுகபோகமாய் வாழ நினைத்து ஆடம்பரமாக வாழ நினைக்கிற ஒரு பெண்ணாக இருந்தால் அவள் குடும்பத்துக்கு ஏற்றவள் அல்ல. அதாவது எதை கொடுத்தாலும் திருப்தி இல்லாத ஒரு பெண்ணாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், வீட்டுக்கார் ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறாருன்னா சந்தோஷமா ஏற்றுக்கணும். என்ன ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கிறார்? எதிர் வீட்டுக்காரன் மனைவி பட்டு புடவை வாங்கி கொடுத்துருக்கிறான், இதெல்லாம் ஒரு புடவையான் தூக்கி அடிச்சா அப்படின்னா அவள் சுகபோகமாய் வாழ்கிறவள். நம்ம புருஷன் அன்பா கொண்டு வந்து கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிற ஒரு பெண்ணாக காணப்படணும். பண ஆசை இல்லாதவளாய் காணப்படணும். நிறைய ஆண்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் அவங்க கேரக்டர் மாறி விடுகிறது? கல்யாணத்துக்கு முன்னாடி கர்த்தருக்கு பயந்தவனா இருப்பான், கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியில போக ஆரம்பிச்சிருவான். ஏன்டா கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா ஒழுக்கமா இருந்தான், கல்யாணத்துக்கு அப்புறம் பணம்னு ஓடுறானே, என்னன்னு போய் பாத்தீங்கன்னா விஷயம் என்னவா இருக்கும்? ஸ்க்ரூ கொடுப்பா, நீ என்ன சம்பாதிக்கிற? நீ சம்பாதிக்கிற 20,000 வச்சு நாக்கு தான் வழிக்க முடியும். அங்க பார், எதிர் வீட்டுக்காரன் பார் எப்படி சம்பாதிக்கிறான் பார் அப்படின்ன உடனே இவன் என்ன பண்ணுவான்? வருமானம் பத்தலைன்ன உடனே குறுக்கு வழியில போய் பல தவறான வழியில போய் சம்பாதிக்கணும் சொல்லி ஓட ஆரம்பிப்பான். அப்போ மனைவி ஊதாரித்தனமாக இருப்பாள் என்றால் புருஷனுடைய வருமானம் அவளுக்கு போதாது. கடைசியில என்ன பண்ணுவான்? மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்காக கடன் வாங்கி அவ கேட்பா, உடனே எனக்கு 75 இன்ச்சு டிவி வேணும்னுவா. வீட்டுல 55 இருந்தா உடனே 75. இவன் என்ன பண்ணுவான்? இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி போடுவான். இப்படி கடன் வாங்கி வாங்கி நகை வேணும், எனக்கு ஆடம்பரமான வசதிகள் வேணும் மனைவி கேட்க கேட்க இவன் மனைவியை சந்தோஷப்படுத்த கடன் வாங்கி வாங்கி கடைசியில கடனாளியாக போய் விடுவான். அதனால இந்த நாட்களிலே சகோதரிகளே, நீங்கள் ஆடம்பரம் உடையவர்களாய் காணப்படாதீர்கள். ஆண்டவர் உங்க குடும்பத்துக்கு என்ன வருமானத்தை கொடுக்கிறாரோ அதற்குள் குடும்பத்தை நடத்த திட்டமிடுங்கள். கடைசியாக 5வதாக ஒரு பெண்ணை நீங்கள் பார்க்கும் பொழுது அவளிடத்தில் இருக்கக்கூடாத குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுய யோசனை அற்றவளாக இருக்கக்கூடாது. தானா யோசித்து சில விஷயங்களை செய்யறவளா இருக்கணும். எல்லாத்தையும் சொல்லி சொல்லி செய்கிறவளாக இருந்தால் அவள் குடும்பத்துக்கு ஏற்றவளாக இருக்க முடியாது. சங்கீதம் 32:9 ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து அவர் கடிந்து கொண்டு ஒரு வார்த்தை சொல்கிறார். ஆமா, சங்கீதம் 32:9 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாளினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். ஆமென். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
புத்தி இல்லாத கழுதையா இருக்காத. நான் உங்களை சொல்லல, கோச்சிக்கிறாதீங்க. பொதுவா ஆண்டவர் சொல்றாரு, புத்தி இல்லாத ஒரு கழுதை மாதிரி குதிரை மாதிரி இருக்காத. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த குதிரையும் கோவேறு கழுதையும் சுயமாக எதையும் செய்யாது. புரியுதா? 8 மணிக்கு எஜமான் வேலைக்கு போனோம் அப்படின்னா குதிரை தானா ரெடி ஆகி தயாரா இருக்குமா? குதிரை 8 மணிக்கு ரெடியா இருக்குமா? எல்லாரும் இங்கதான் இருக்கிறீங்களா? எஜமான் வேலைக்கு போனோம், குதிரை 8 மணிக்கு அவர் வெளியே போகணும்னா குதிரை தானாவே ரெடி ஆயிடுமா? என்ன பண்ணணும்? போயிட்டு அந்த குதிரையை தட்டி எழுப்பி, நான் 8 மணிக்கு வெளியே கிளம்பணும், குதிரையை தட்டி எழுப்பி வாயில கடிவாளம் போட்டு முதுகுல சேனத்தை வச்சு இவன் தான் போய் ஆயத்தம் பண்ணணும். அது தானே ஆயத்தமாகாது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, ஒரு ஆள் உன்னை புஷ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி நீ இருந்தீன்னா குடும்பத்துக்கு ஆகாது. உன்னுடைய வேலைகளை நீயே செய்கிறவளாக காணப்பட வேண்டும். சரியா? அப்ப அவங்க புருஷன் 9 மணிக்கு வேலைக்கு போறான்னா மனைவி காலையில எழுந்து சமைச்சு சாப்பாடு கட்டி ஆயத்தம் பண்ணணும். நீ லேட் பண்ணினா அவன் வேலைக்கு லேட்டா போனான்னா அங்க போய் அங்க இருக்கிற மேனேஜர்கிட்ட அவன் போய் திட்டு வாங்குவான். அவன் புருஷன் எழுப்பி விட்டு சமையல் பண்ணுமா, எனக்கு 9 மணிக்கு வேலைக்கு போகணும்னு சொல்ற லெவல்ல மனைவி இருப்பாள் என்றால் அது நல்ல பழக்கம் அல்ல. கோவேறு கழுத மாதிரி தட்டிக்கிட்டே இருக்கணும், சொல்லி செய்யணும் அப்படின்னா அது குடும்பத்துக்கு ஆகாது. செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும் ஒரு பெண்ணுக்கு. நம்ம புருஷன் வேலைக்கு போனாதான் நம்ம குடும்பம் நடக்கும். அப்ப நான் என் புருஷனையும் பிள்ளைகளையும் சரியான நேரத்துக்கு கவனிக்கணும். பிள்ளைங்க 8 மணிக்கு ஸ்கூல் போகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ரெடி ஆகணும். காலையில சீக்கிரம் எழுந்து சாப்பாடு கட்டணும். நான் 8 மணி வரையும் தூங்குவேன், என் புருஷன் வேலைக்கு போனாலும் எனக்கு கவலை இல்லை, என் பிள்ளைங்க ஸ்கூல் போலனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா அது குடும்பத்துக்கு நல்லதல்ல. அப்படி என்றால் சுய யோசனையற்ற ஒரு குதிரையை போல ஒரு கழுதையை போல ஒரு பெண் இருக்கக்கூடாது. அவளாக சுயமாக யோசித்து குடும்பத்தை நடத்துகிறவளாக இருக்கணும். எல்லாத்துக்கும் புருஷனையே சார்ந்து இருக்க கூடாது. காய்கறி வாங்கணுமா, போய் நீ வாங்கிட்டு வா, பொருள் வாங்கணுமா நீ வாங்கிட்டு வா, அப்படி இருக்கக்கூடாது. புருஷன் வேலைக்கு போறாருன்னா மனைவி என்ன பண்ணணும், வீட்டுக்குரிய காரியங்களை ஞானமாக கவனிக்க வேண்டும். இன்னைக்கு இந்த வசனங்கள்லாம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மாத்திரம் கிடையாது, கல்யாணம் ஆனவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க குடும்பம் சந்தோஷமாக காணப்படும். சரி, இன்னைக்கு பவர் பிரச்சனைனால கொஞ்சம் டைம் ஆகிவிட்டது. ஆகவே பிரேயர் ஒரு 6:10 தான் முடியும். 6 மணிக்கு அவசரமாய் வேலைக்கு போகிறவர்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் 6 o'clock புறப்பட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தா பிரச்சனை இல்லைன்றவங்க நீங்க இருந்து ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் நீதிமொழிகள் 18:22 சொல்றாரு, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். அப்போ ஒரு நல்ல மனைவி ஒரு குடும்பத்துல அமைஞ்சிட்டான்னா அந்த குடும்பத்துல கர்த்தருடைய தயை இருக்கிறது. அப்ப சகோதரிகளே, உங்க குடும்பத்துல கர்த்தருடைய தயை இருக்குதா இல்லையா அப்படின்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். நீங்க உங்க கணவருக்கு நல்ல மனைவியா இருந்துட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் கர்த்தரால் தயை பெற்ற குடும்பமாக காணப்படும். ஆகவே இந்த நாள்ல நம்ம எல்லாரும் 2 நிமிடம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசேஷமாக எல்லா குடும்பங்களிலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற இந்த குணங்கள் காணப்பட ஹல்லேலூயா, கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. நன்றி 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 ஆண்டவரே. பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறவங்க ஆண்டவர்ல கேளுங்க, கர்த்தாவே என் மகனுக்கு நல்ல குணசாலியான ஒரு பெண்ணை கொடுப்பீராக. வாலிப தம்பிமார் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய எதிர்கால மனைவி கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பெண்ணாய் காணப்பட உதவி செய்வீராக. ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. அதே போல சகோதரிகள் ஜெபம் பண்ணுங்க, இந்த நற்குணங்கள் எல்லாம் எனக்குள் உருவாக கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. திருமணமான புருஷர்மார் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தாவே இந்த நற்குணங்கள் என் மனைவிக்குள் உருவாக கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பெண்ணாய் காணப்பட உதவி செய்யுங்க. குணமுள்ள ஒரு பெண்ணாய் காணப்பட உதவி செய்யுங்க. புத்தியுள்ள ஒரு பெண்ணாய் இருக்க உதவி செய்யுங்க. பொறுப்புள்ள ஒரு பெண்ணாய் இருக்க உதவி செய்யுங்க. உண்மையுள்ள ஒரு பெண்ணாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நன்றி 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 ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, பெண்களிடத்தில் இருக்கக்கூடாத 5 குணங்கள் பார்த்தோம். கைகளை உயர்த்தி சண்டைக்காரியாக இருக்கக்கூடாது,
நான் எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க. அதாவது பையனுக்கு பொண்ணு பார்க்கிறவங்க, எங்க வீட்டுக்கு வர்ற பெண் சண்டைக்காரியா இருக்கக்கூடாது. வாலிப பையன்க ஜெபம் பண்ணுங்க, கைகளை உயர்த்தி. என்னுடைய எதிர்கால பார்ட்னர் சண்டைக்காரியா எனக்கு அமைஞ்சிடக்கூடாது. சகோதரிகள், திருமணமான சகோதரிகள் ஜெபம் பண்ணுங்க, சண்டை போடுகிற குணம் எனக்குள்ள இருந்தால் என்னை மாற்றிக்கொள்ள கர்த்தர் எனக்கு கற்றுத்தாங்க. அப்படியே புருஷர்கள் உங்கள் மனைவிக்காக எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. சண்டைக்காரியாக இல்லாதபடி கர்த்தாவே, பிரச்சனை வரும் பொழுது அதை உடனே சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணாக காணப்பட உதவி செய்வீராக. பெற்றோருக்கு அடங்காதவளாக இருக்கக்கூடாது. அவள் வாயாடியும் அடங்காதவளுமாய் ஆனவள் என்று சொல்லப்படாதபடிக்கு ஆண்டவரே, பெற்றோருக்கு அடங்கி நடக்கிற பிள்ளையாக வாலிப பிள்ளைகளை மாற்றுவீராக. மரியாதை தெரியாதவளாக இருக்கக்கூடாது. பெரியவங்களுக்கு கனம் பண்ணணும், ஹானர் பண்ணணும். கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஒரு குணத்தை எங்களுக்குள் தருவீராக. எங்களுடைய வீட்டுக்கு வரப்போகிற எதிர்கால மனைவிக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட குணத்தை தருவீராக. சுகபோகமாய் வாழ்கிறவளா இருக்கக்கூடாது. ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறவளா இருக்கக்கூடாது. கணவர் கொடுக்கிற வருமானத்துக்குள் குடும்பத்தை நடத்துகிறவளாக காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு குதிரை போல சொல்லி சொல்லி எல்லாத்தையும் செய்யக்கூடாது. அவளாகவே யோசித்து சுய யோசனையோடு குடும்பத்தை நடத்தணும். கைகளை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வசனம் எல்லாருக்கும் பொருந்தும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாங்க புத்தி இல்லாத ஒரு குதிரை போல, ஒரு கோவேறு கழுதை போல இருக்கக்கூடாதுப்பா. மற்றவங்க சொல்லி 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 டைம் ஆகுது சர்ச்சுக்கு போன்னு சொல்லி சொல்லி பிள்ளைங்களை தள்ளுகிற காரியங்கள் இருக்கக்கூடாது. அவரவர்கள் வேலையை அவரவர்கள் பொறுப்பாய் செய்கிற குடும்பமாக உங்கள் குடும்பம் காணப்படணும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வாலிப தம்பிமார், அல்லேலூயா, நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நாங்கள் சுய யோசனை உடையவர்களாக, எங்களுடைய வேலையை நாங்கள் செய்கிறவர்களாக, மற்றவங்களை நாங்க எதற்கும் சார்ந்திருக்கிறவர்களாக இல்லாதபடி ஆண்டவரே, நாங்கள் சுய யோசனை உடையவர்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. அப்படியே உங்க சுற்றி இருக்கிற குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற குறிப்புகள் நேராக கரங்களை நீட்டி கர்த்தர் அந்த குறிப்புகளை ஆசீர்வதிக்கும்படியாக, அதில் இருக்கிற தேவைகளை ஆண்டவர் சந்திக்கும்படியாக நாம் யாவரும் ஊக்கமாய் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டிருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி 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 ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. ஒரு பாவமும் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றி டாடி, 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 கோடி கோடி நன்றி டாடி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு சில அறிவிப்புகளோடு நாம் ஜெபத்தை நிறைவு செய்வோம். இந்த 40 நாள் ஜெபம் தொடர்ந்து நடைபெறும். நீங்க உற்சாகமாக கடைசி நாள் வரை தொடர்ந்து வந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். அது போலவே தலைமைத்துவத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு கீழே இருக்கிற குழுவினரை உற்சாகப்படுத்தி
ஜெபத்தில் பங்கெடுக்க அவர்களை வலியுறுத்தும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நாளில் நமக்கு 3 வேளைகள் ஜெபம் நடக்கும். காலை 5 to 6, பின்பு 10 to 12, மாலை 7 to 8. உங்க குடும்பத்திலே காலை வர முடியாதவங்களை மற்ற நேரத்தில் வந்து ஜெபத்தில் பங்கெடுக்க உற்சாகப்படுத்துங்கள். ஒரு வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, நம்முடைய சபையினுடைய ஜெபம் லைவாக வருகிறது. சபைக்கு வர முடியலன்னா நீங்க வீட்டுல இருந்து அந்த காலையில எழுந்து ஜெபத்துல பங்கெடுங்கன்னு சொல்லி ஒருவரை உற்சாகப்படுத்துங்கள். நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு பெரிய பதில்களை நமக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலே ஜெபத்திலே பங்கெடுத்த சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், சகோதர சகோதரிகள், முதியோர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் போது தேசத்துக்கு க்ஷேமத்தை தருவேன் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி இந்த நாளில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வைத்திருக்கிற எல்லா வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நீர் கேட்டிருக்கிறீரப்பா. குடும்பங்களுக்கு க்ஷேமத்தை தருவீராக, எங்கள் சபைக்கு க்ஷேமத்தை தருவீராக, எங்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை தருவீராக. உம்முடைய ஊழியனாக ஜெபத்துக்கு வந்த உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்க. பிரயாணமாய் போகும்பொழுது தூதர்களை அனுப்பி காத்துக் கொள்வீராக. கைது செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் வெற்றி அடைய பண்ணுவீராக. உம்முடைய தெய்வீக செட்டையிலே காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு கடன் செல்லுங்கள். சகோதரர்கள், நீங்க சைட் டோரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், மற்றவர்கள் மெயின் டோரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேங்க்யூ and God bless you.